ஓகே திரு நாகராஜ், இப்ப இந்த நெருக்கடிகளையும் சமாளிக்க வேண்டிய இடத்துல தான் பிரதமராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. லட்சுமணன் ஒரு பட்டியலை கொடுக்கிறார், திரு பீட்டரும் முன்னாடியே சொல்லியிருந்தார். இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கா பிரதமராக வரக்கூடியவர்? இல்ல, கட்டாயமாக ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து ஆக வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்பொழுதும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அதனால ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன், நிதிஷ்குமார் ஆகட்டும் அல்லது நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆகட்டும், இந்திய கூட்டணியை பற்றி அங்க இருக்கிற கட்சிகளை பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர்கள். இவங்க நினைக்கிற மாதிரி இவருடைய பேச்சுக்கோ அல்லது இதற்கோ கைப்பாவையாக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பது மிக மிக மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் மிக கடினமாக அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் நிதிஷ்குமார் அவர்கள். இன்னைக்கு அந்த கூட்டணியே வேண்டாம் என்று வெளியே வந்து பாரத பிரதமரோடு இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பீகார்ல கடந்த காலங்களில் சொன்னாரு. உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு பார்க்கப்படுறவங்க நிதிஷ்குமார நிர்பந்த இப்பொழுது அதையெல்லாம் அப்படி அவருடைய உணர்ந்து கொண்டுதான் இல்ல அது உணர்ந்து கொண்டுதான் அது உணர்ந்து கொண்டுதான் நிதிஷ்குமார் மேடையில் சொல்றாரு. மோடிஜி அவர்களை வைத்துக் கொண்டே மேடையில் சொல்றாரு, நான் இனிமேல் போக மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்றாரு. மேடையிலே சொன்னார், அதை கூட மோடிஜி அவர்கள் கேட்டு ரசித்து சிரித்தார்கள். அதனால சந்திரபாபு நாயுடு அவர்களும் நல்ல அனுபவதியை உணர்ந்து கொண்டவர். அப்படி ஒரு நிகழ்வு நடந்து வெளியே வந்தா நிலைமை என்ன ஆகும் என்று அவர்களுக்கும் தெரியும், அவருடைய மரியாதை என்ன என்று ஆகும் என்று அவர்களுக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, கட்சிகள் வெளியில் இருந்து மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதுல நீங்க இதுவரைக்கும் எடுத்த நிலைப்பாடுகள் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவைகள் வருது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணா இமேஜ் ஆஃப் பிரதமர் மோடி அப்படிங்கிறது மாறும், அது அவங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நீட் தேர்வுங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பா தமிழகத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாதாரண ஆடு மேய்க்கிறவருடைய மகன் கூட இன்னைக்கு வந்து இல்ல கேட்கலாம், பட் அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம், அதுக்கான விளக்கத்தை கட்டாயமாக கொடுக்கும். நான் சொல்ற ஓட்டு வங்கி அரசியலோ தாஜா அரசியலோ ஒருபோதும் பாஜக செய்யாது. அதை செஞ்சிருந்தாங்கன்னா மோடி அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த முறை மிக கடுமையாக பல விஷயங்கள், ஆர்டிகல் 370 ஆகட்டும், பல்வேறு மசோதாக்களை கொண்டு வந்த போதெல்லாம் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியை இப்பொழுதும் அதாவது விவசாயிகளுடைய அந்த உறுதிப்பாட்டுக்கு பிறகு அது மாற்றிக்கொள்ளப்பட்டது. வேளாண் சட்டம் ஒரு உதாரணம், அது நல்ல முடிவு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த சட்டம் ஏற்கனவே தமிழகத்தில் அந்த சட்டங்கள் போன்றவெல்லாம் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக வெளியிலிருந்து சக்திகள் உள்ளே ஊடுருவி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஊடுருவி கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் பிரிவினைக்கும் வழிவகுக்கிற நிலை வந்துகின்ற பொழுது அதை காம்ப்ரமைஸ் வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிட்டது. பங்கம் ஏற்படவில்லை. ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம், நூற்றுக்கணக்கானவர்கள் மரணம் பின்வாங்கப்பட்டுச்சு. அதனால அதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கு திரு நாகராஜ். எல்லோருக்குமான அரசு அப்படின்னு சொல்லும் போது எல்லோருக்குமான அரசுங்கிறதுல திரு கிரண் ரிஜிஜு தான் இப்போது வரை பதவியேற்றதுல அல்லது இதுவரை அறியப்பட்டதுல அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர், ஒரு புத்திசத்தை சார்ந்திருக்கக்கூடியவர் நினைக்கிறேன். மற்ற யாருக்குமே, இஸ்லாமியர்களை விட்டுருங்க, வேறு எந்த சமூகத்தினருக்குமே அமைச்சரவையில் இடமில்லை என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அப்படி இல்லைங்க. நீங்க எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் யார் கொடுத்திருக்கின்றார்களோ, எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றோ அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுதான் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பலருக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. நீங்க அப்துல் கலாமை நாங்கள் உயர்த்திய அளவுக்கு யாரும் பல்வேறு ஒவ்வொரு சமுதாயமாக தேடி எடுத்து கேபினெட்ல கடந்த முறையும் கேபினெட்ல இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த முறை இஸ்லாமியர்கள் இல்ல, கிறிஸ்தவர்களோ அல்லது வேறு எந்த மைனாரிட்டிஸுமே இல்லைங்கிறாங்க, இந்துக்களை தவிர. அது கொடுக்கணும், நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை அதுல தான் அதிகமா இருக்கு, அதனால நாங்க ரெப்ரசன்டேஷன் கேபினெட்ல கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓகே, அவரை நீங்க இதுல சேர்க்கறது இல்லையா? சரி, ஓகே. இல்ல நாங்க சொல்றது அதாவது அது அப்படித்தான் கொடுக்கணும், கேபினெட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல, பல்வேறு வழியில கொடுக்க முடியும். நிச்சயமாக ஒரு அமைச்சரவையில் இருக்கிற அந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நிச்சயமா அதை செய்வாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா உங்க பாயிண்ட்க்கு வரேன். அவர் நம்முடைய இவர் இருக்காரு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருக்காரு, இவர் நம்ம நிதிஷ்குமார் இருக்காரு, அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நிச்சயமா அதற்கான ஒரு தெளிவான நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். அப்படி மனப்பான்மையோடு என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இயங்காது. பேசலாம்.